வணக்கம். சமகால இலக்கியம் வாணி மோகனுக்கும் அதிபர் நடா மோகனுக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆக்கம் 156 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. பச்சை துரோகிகள். உலகில் வாழும் மக்களில் வெளிநாடுகளில் வாழ்பவர் பல இனத்தவருடன் கலந்து வாழ்வதும் அவர்களின் பழக்க வழக்கங்களில் சிலவற்றை தாங்களும் கற்றுக்கொள்வதும் நல்லதோ கெட்டதோ என நினையாது பழகி அடிமையாவதும் இயற்கையாக நடைபெறும் விடயம் ஒன்று. ஆனால் தமிழர் கலாச்சாரத்தையே சீரழித்து என்றுமே இல்லாத சாராய கடைகளை பெரிய பெரிய புள்ளிகள், அதாவது தமிழரே சொந்தமாக இருப்பது மட்டுமல்ல, தாம் செய்யும் தவறுகள் தெரியாது பசுத்தோல் போத்த புலிகளாய் வாழ்வதும் போதை மருந்துகளை வாங்கி வாங்கி விற்பதும் எவ்வளவு அநியாயமாக தம் பயணத்தை தொடங்கி இருக்கின்றார்கள் என்பது வேதனைக்குரிய விடயமாகும். இனி வரும் ஜனாதிபதி தேர்தலில் இப்பெரும் புள்ளிகளான பச்சை துரோகிகளை மீண்டும் மீண்டும் மக்கள் தேர்ந்தெடுப்பார்களா அல்லது சரியானவர்களை சுட்டி காட்டுவார்களா? பெரும் புள்ளிகள் இவர்களை அடையாளம் காட்டும் ஒரு சிலரது நடவடிக்கை கூட நாளுக்கு நாள் ஒவ்வொரு விதமாக ஊடகங்கள் உண்மையும் பொய்யும் பிரட்டி எடுத்து மக்கள் கவனத்தை வேறு திசையில் திருப்புகின்றனவே. எனவே இவற்றை நம்ப முடியுமா? இவற்றை நம்புவது எது எப்படி இருப்பினும் காலத்தின் கட்டாயத்தில் இந்திய கலாச்சாரம் மாறியது போல இலங்கை கலாச்சாரமும் குடியும் போதையிலும் வீதியிலே விபத்துக்குள்ளாவதை யாரால் தடுக்க முடியும். நன்றி, வணக்கமுடன் ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து.